6 மணிக்குள்ள பணத்தை வச்சிடு, இல்ல எங்கேயாவது போயிடு. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜெய்சி. எப்படியாவது பணத்தை பேங்க்ல போட்டுறேன். இல்லைன்னா உன் உசுறு உன்கிட்ட இருக்காது. லாயரே, என்னமோ நடக்குது. என்ன சுத்தி என்னமோ நடக்குது. பர்மா, இது படம் இல்லடா, உன்னோட பாவம். இனிமேதான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. நீங்க சொன்னபடி செஞ்சிட்டோம். ஆனா பயமா இருக்கு. உனக்கு எந்த பயமும் வேணாம், நான் இருக்கேன். வர்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஓ, வர்மாவை பத்தி என்னை விட வேற யாருக்கு அதிகமா தெரியும். வர்மா சாதாரணமா போஸ்டர் ஒட்டிக்கு பொழைச்சிட்டு இருந்தவன். அந்த நேரத்துல நான் பத்தாது காசு. இப்போ அவ்வளவு டயர்ட் ஆகுறிய. உன் கூட ஃபைனல்ல மோத போறது யார் தெரியுமா? பார்த்திபன். உன்னை விட அவன் ஒசரம் கம்மி. அவன் சுலபமா முகத்தை மறைச்சுக்குவான். நீ உன்னை ஜெயிக்கிறது கஷ்டம். கப்பு கொடுக்க போறது யார் தெரியுமா? யாரு? நம்ம சின்னவர் கோச்சே. அதனாலதான் சொல்றேன், நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். இதுலதான் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆமா கோச்சே, அண்ணன் எவ்வளவு நாள் தான் வட்டத்துக்குள்ளே இருக்குது. மேல மேல வளர வேணாமா? போட்டி நியாயமா நடந்தா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ பார்த்திபனா விட்டு கொடுத்தாதான் உண்டு. ஏய், இங்க வா. சொல்லடா. இந்த பார்த்திபன் போஸ்டர் எல்லாம் ஒட்டின அல்லகையா சுத்தி இருப்பானே, அவன் பேர் என்ன? பரமா. டேய், இது மூட்டையில குத்த வேண்டிய குத்து இல்ல, உன் மூரையில குத்த வேண்டிய குத்து. யார்கிட்ட என்னடா பேசுற? இல்லண்ணே, அவரோட அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்குமா? டேய், அதுக்கு இது போட்டி. உன்னை ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். அரசியல் இருக்க கூடாது. அவனுக்கு வேணா தலைவர் கையில கப்பு வாங்குறது விளம்பரம். ஆனா எனக்கு என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே தெரியும்ண்ணே, தெரியும். ஆனா அவன் என்ன வேணாலும் தருவானா? எவ்வளவு பணம் வேணாலும் தருவானா? டேய், நீ என்ன பர்மாவா இல்ல மாமாவா? காசுக்காக என்ன வேணாலும் செய்வியா? இவரு அவன் மனசுல பலமும் உடம்புல வலுவும் இருந்தா என்ன மோதி ஜெயிச்சு கப்பு வாங்க சொல்றா. இப்படி கேவலமா நடந்துக்க வேணாம் சொல்லு. அண்ணே, நீங்க ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிப்பேன். போ, என்ன மன்னிச்சிருக்கல, மன்னிச்சிருக்க. சரி சரி, ஓவரா பண்ணாத, போ. அண்ணே, நீங்க ஜெயிக்கணும். அண்ணே, பார்த்தி தோக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாருண்ணே. ஆனா 10 லட்சம் கேட்கிறாரு அண்ணே. 10 லட்சம் என்ன, 12 வாங்கிக்க சொல்லு. என்னோட எம்எல்ஏ கனவுக்கு இதுதான் முதல் செலவு. நீயோட 10,000 வாங்கிக்க. அண்ணே 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 அண்ணே, எனக்கு பணம் காசெல்லாம் வேணும்ண்ணே. என்ன? நம்ம கட்சியில அண்ணனுக்கு கீழே ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும் அண்ணே. இத பாரு, கட்சியில இவனுக்கு போஸ்ட் வேணும். டேய், உனக்கு என்னடா தெரியும் அரசியலை பத்தி? நாய் பண்ணுக்கு தான் ஆசைப்படணும், பாயாசத்துக்கு எல்லாம் அலைய கூடாது. யோ, பார்த்திபன் 10 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டானா? இப்பவே அதை ரெடி பண்ணு. நல்லா இருக்கியா தங்கம்?